நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டிப்பு வந்து எது ஃபாலோ பண்ணோன்னா, உருளைக்கிழங்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் வந்து பழைய உருளைக்கிழங்கா இருக்கோ அதை மாதிரி எடுக்கணும். அப்போ தான் அதில் உள்ள இருக்க ஈரப்பதம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் பொரிக்கும் போது நம்மளுக்கு டைமும் எடுக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் மாதிரி ஆகும். பழைய உருளைக்கிழங்கா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதான் ஃபஸ்ட்டு டிப்பு. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு 2 தடவை நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு நல்லா நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இதை தோல் சீவின உடனே ஒரு வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எப்படி ஷேப்பாக வேணுமோ பார்த்துக்கோங்க. சைடில் ஏதாவது நல்லா பெருசாக இருக்க மாதிரினா இந்த மாதிரி சைட்ஸை கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி சென்டராக ஒரு கோடு போட்டுட்டு செகண்ட் டிப் வந்து கட்டிங் தான் நமக்கு இதில் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஓரளவுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இதை வந்து இப்படி 2ஆக போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் கட் பண்ண உடனே ஃபுல்லாக கட் பண்ணி போடுற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உடனே நம்ம வந்து தண்ணியில் போட்டுடலாம். எவ்வளோ கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டே இருக்கலாம். தண்ணியில் போடுற ஸ்டெப் எதுக்குன்னா, இதில் நிறைய ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கும். பொட்டேட்டோனாவே எப்போவுமே வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு இன்க்ரீடியண்ட் அது. ஸோ அதை வந்து தண்ணியில் போட்டு எடுக்கும் போது ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக தான் நம்ம அதில் தண்ணியில் போடுறோம். வெளியே ஆக்சிடைஸ் ஆகிடுச்சுனாலும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் நம்ம பொட்டேட்டோ. அதனால தண்ணியில் போட்டு வச்சுருங்க டிப் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி இருக்கிற எல்லா பொட்டேட்டோவும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாச்சு. நம்ம எடுத்துருக்க எல்லா பொட்டேட்டோவும் இப்போ இது நல்லா ஒரு வாட்டி இப்படி நல்லா ஒரு சிங்கிள் பீஸாக நல்லா இப்படி அலசிட்டு ஒன்றா எடுத்து ஒரு பெரிய பவுலில் நல்லா தண்ணி நல்லா அலசுகிற மாதிரி போட்டுடுங்க. அகலமாக பாத்திரமாக எடுக்கும்போது பார்த்து போடுங்க. மெலிசாக நம்ம போட்டிருக்கனால உடையறதுக்கான சான்சஸ் இருக்கும். பார்த்து போடுங்க. இதை போடும்போதே இப்படி நல்லா இப்படி அலசின மாதிரி போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொட்டேட்டோவும் ஒரு வாட்டி அலசிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்துடலாம். மறுபடியும் தண்ணியில் பாருங்கள், இதில் எவ்வளோ ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குதுன்னு தெரியுதுங்களா? தண்ணி நல்லா இப்படி ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ திருப்பி ஒரு வாட்டி அலசும் போது அந்த தண்ணியும் அதே மாதிரி தான் ஆகும். இப்போ இது 2வது வாட்டி. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம கட் பண்ணவொன்னே போட்டு எடுத்து வச்சோம். இன்னொரு வாட்டி இன்னொரு பாத்திரத்தில் பெரிய பவுலில் எடுத்து நல்லா போட்டு வைங்க. இதில் இருந்தும் அலசிட்டு இன்னொரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி 3 தடவை அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க ஸ்டார்ச் கண்டென்ட் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு கிறிஸ்பியாகவும் நல்லா கிடைக்கும். இருக்கட்டும், ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா தண்ணியில் ஊறட்டும் இது. ஸோ இப்போ இது நம்ம அலசினது பாருங்கள், தண்ணி இவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். 2-3 வாட்டி நம்ம அலசினால்தான் அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாம் போகும். ஸோ இப்போ இது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஊற வச்சு. நம்ம இதில் ஒரு ஃபில்டரில் போட்டு எடுத்துக்கலாம், நல்லா தண்ணி வடிகிற மாதிரி. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வந்து கவுண்டர் டாப்லேயோ டேபிள் மேலேயோ போட்டுடுங்க. இப்படி ஒன்று தனித்தனியாக போடுங்க. இதில் இருக்க தண்ணி எல்லாமே வற்றணும். ஸோ அதனால் ஒன்று தனித்தனியாக எடுத்து போடுங்க அதில். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சிங்கிள் பீஸாக நல்லா காய விட்டுருங்க. ஒரு அனதர் 20 மினிட்ஸ் வந்து நல்லா காயணும் இது. அதில் ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பக்கம் போட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா இப்படி தொடச்சி விடுங்க. தொடச்சிட்டு இது நல்ல ஒரு ஃபேன் காற்று இருக்கிற மாதிரி இடத்துல போட்டுருங்க. ஃபேனுக்கு அடியில் போட்டிங்கன்னா ஈஸியாக கொஞ்சம் காஞ்சிடும் உங்களுக்கு. இது ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். அப்போ தான் கொஞ்சம் வெட்னஸ் ஃபுல்லாக போனால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, நம்மளது நல்லா காஞ்சிடுச்சு, ஈரப்பதமே இல்லாமல் இருக்குது. அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கும் போது நல்லாயிருக்கும். இல்லை எண்ணெயில் நல்லா ஈரத்தன்மையாக இருக்கும். ஒரு வானலி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்ல மிதமான சூடில் காஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதில் தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க.
மேலே ஓவர் ஃப்ளிப் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா மிதமான சூடானவுடனே சிம் பண்ணிவிடுங்க. சிம்லேயே வச்சு தான் நம்ம சுட போகிறோம். இதுக்கு வந்து இன்னொரு டிப் என்னென்னா, டபுள் ஃப்ரை சிஸ்டம் பண்ண போகிறோம். டபுள் ஃப்ரை சிஸ்டம் பண்ணால் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் நல்லாவே இருக்கும். ஸோ இது ஒரு வாட்டி எடுத்துகிட்டு மிதமான சூடில் எடுத்து நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி அடுப்பை பற்ற வச்சுட்டா தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு ஃப்ரை நம்ம எல்லா பொட்டேட்டோஸும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இதில் இருக்க சூடு எல்லாம் ஆறுற அளவுக்கு நல்லா இப்படி தட்டில் போட்டு நல்லா பரப்பிட்டு ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெயில் செகண்ட் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ செகண்ட் டைம் ஃப்ரைக்கு வந்து எண்ணெய் வந்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம மிதமான சூடில் பண்ணுவோம். இப்போ செகண்ட் டைம் பண்ணும்போது நல்லா சூடில் இருக்கணும். போட்டால் உடனே நமக்கு பொரிச்சு எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள், செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு சைடு எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ப்ரௌன் கலர் ஷேடாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம டபுள் ஃப்ரைங் சிஸ்டம் பண்ணுறது. எப்பவுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, சிப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் டபுள் ஃப்ரை பண்ணோன்னா, அந்த சமோசா, கச்சோரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் டபுள் ஃப்ரை பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும், உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செகண்ட் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அடுத்த பேட்ச் எல்லாமே நம்ம போட்டு எடுத்துடலாம். வெளியே பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதே உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோட கான்செப்டே, அப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா அந்த எண்ணெய் சலசலப்பு தன்மை போகிற அளவுக்கு நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா இதை தொடச்சி எடுத்து வச்சிடலாம். பசங்களுக்கு தெரியாது, அவங்க கொடுத்தோன்னே அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் நம்ம முதலே வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா கொஞ்சம் இது டீடியஸ் ஜாப் தான். ஆனால் பசங்களுக்கு வந்து வெளியே போய் நம்ம சாப்பிட்றத விட வீட்டில் இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக ஆயில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டிலனா ஆயில் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டு நல்லா டீப்பாக நமக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவாக எடுத்து இதே மாதிரி அடுத்ததையும் நம்ம வந்து போட்டு நல்லா ஆயில் இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணுறதுனால கண்டிப்பாக இதில் ஆயில் இருக்கும், ஆயில் இருக்காதுலாம் சொல்ல முடியாது. ஸோ நல்லா நம்ம வந்து தொடச்சிட்டு நம்ம கொடுத்தோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஹெல்த்து கான்ஷியஸாக நம்ம இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுற பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இது கொஞ்சமாக போட்டு தான் காட்டுறேன். சால்ட்டு போட்டுக்கோங்க. ப்ளெயின் ரா சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இதிலே வந்து ஃப்ளேவர்ஸ் வேணுன்னா ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வெறும் ப்ளெயின் சில்லி பவுடர்னால் சில்லி பவுடர் ஸ்மெல் இருக்கும். பெப்பரை வந்து நல்லா இப்படி பவுடர் பண்ணிவிட்டு பெப்பர் அண்ட் சால்ட்டு போட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவரில் கொடுக்கும். அதே போல் கார்லிக் இருக்குது பார்த்திங்களா, கார்லிக்கை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வெரைட்டிஸ் வந்து நமக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி இருக்குது பார்த்திங்களா, அதையும் நல்லா நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுட்டு அதில் கூட போட்டாலும் அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் காரம் உப்பு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், இதுக்கு தேவையான அளவுக்கு, ரொம்ப வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.